நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா வாட்ஸ்அப்பை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வாட்ஸ்அப்பில் ஒரு அருமையான செட்டிங் வந்திருக்கு நண்பர்களே. ஸோ அதை மிஸ் பண்ணிடாதீங்க. வழக்கம் போல் வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழ் டெக் ஜிஞ்சர் பேரில் ஒரு டெலகிராம் அக்கௌண்ட் இருக்குது. அதோட லிங்க்கை நான் கீழே கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டால் ஜாயின் பண்ணிங்க. ஒருவேளை நீங்கள் யூடியூபோட நோட்டிஃபிகேஷனை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக அங்கே கேட்ச் பண்ணிடலாம். என் பேர் செய்யது, நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சமீப காலமாக வாட்ஸ்அப்புக்கு நிறைய புதிய அப்டேட் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த அப்டேட் எல்லாம் நீங்கள் பயன்படுத்தியிருப்பீங்க. அந்த வரிசையில் வாட்ஸ்அப்பில் இப்போ ஒரு புதிய அப்டேட், புதிய செட்டிங் கூட சொல்லலாம். செமையான செட்டிங் நான் பயன்படுத்திட்டேன். அதை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். ஸோ வீடியோவை எந்த போதையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மற்றவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ண முடியாது. அது எந்த மாதிரி அப்டேட்னா, இது வந்து ஒரு வாய்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான அப்டேட். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் டைம் வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். நண்பர்களே, வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த வீடியோவில் வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜுக்குன்னு சொல்லிட்டு ஒரு புதிய செட்டிங் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணுங்கள். சரி நண்பர்களே, வாட்ஸ்அப்பை நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். ஏதாவது ஒரு கான்டாக்டை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கான்டாக்டை நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். கீழே பார்த்தீங்கன்னா இந்த வாய்ஸ் மெசேஜ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு ஐக்கான் இங்கே இருக்குது. இந்த ஐக்கானை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ என்ன பண்ணுறேன், இந்த ஐக்கானை அப்படி ப்ரெஸ் பண்ணி மேலே லாக் பண்ணி வச்சுக்கிறேன். பாருங்கள், லாக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் நல்லா கவனிங்க. வாய்ஸ் மெசேஜ் வந்து ரெக்கார்ட் ஆகிக்கிட்டு இருக்கு. அந்த வேவ்ஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா? இதில் என்ன புது அப்டேட் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இதில் தான் ஒரு அப்டேட் இருக்குது. அது என்ன அப்படின்னா, இதில் ஸ்டாப் பட்டன் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு இதில் டெலீட் பட்டன் இருக்குது. இப்போது நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தவறுதலாக ஏதாவது வார்த்தையை விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. இதில் அப்போது அந்த தவறான வார்த்தையை மீண்டும் நீங்கள் வந்து ப்ளே பண்ணி கேட்கலாம். அப்படி தவறாக இருந்துச்சுன்னா அதை நீங்கள் டெலீட் பண்ணலாம். இந்த சென்ட் பட்டனை அனுப்புறதுக்கு முன்னாடி இதில் ஸ்டாப் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஸ்டாப் பட்டனை நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வாய்ஸை சென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இதை ப்ளே பண்ணி கேட்கலாம். இந்த மாதிரி நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அதை நீங்கள் கேட்கலாம். இங்கே பாருங்கள், இந்த சென்ட் பட்டனை அனுப்புறதுக்கு முன்னாடி இதுல ஸ்டாப் பட்டன் இருக்கு பாத்தீங்களா? இந்த ஸ்டாப் பட்டனை நீங்க என்ன பண்ணுங்க, அதை நீங்க டேப் பண்ணுங்க. கேட்டீங்களா? இந்த மாதிரி நீங்க ரிஹர்சல் பார்த்துக்கலாம். அதாவது நீங்க பேசின ஆடியோவை கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க சென்ட் பண்ணலாம். ஒருவேளை இது எல்லாமே நீங்க பேசுனது தவறுதலா இருந்துச்சுன்னா இங்க டெலீட் பட்டன் இருக்கு. அதை நீங்க டேப் பண்ணீங்கன்னா அந்த ஆடியோ டெலீட் ஆயிடும். ஸோ இந்த புதிய செட்டிங் தான் வாட்ஸ்அப் சமீபத்தில் அறிமுகப்படுத்திருக்காங்க. நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப்பில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இல்லைனா ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு வாட்ஸ்அப்பை அப்டேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு கான்டாக்டை ஓப்பன் பண்ணி நீங்கள் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சக்ஸஸ் தான். ஸோ இதை மாதிரி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த வாட்ஸ்அப்பில் இந்த புதிய அப்டேட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. நான் தெரிஞ்சுக்கிறேன். பயனுள்ள வீடியோவாக இருந்தால் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் வீடியோக்கு கீழே ஒரு சிவப்பு கலர் பட்டன், பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள்.